எம்.கே.டி. பாகவதர் கதை எழுதியவர் விந்தன் அவர்கள். 5ஆம் பகுதி. மௌனகுருவே அரணே. மௌனகுருவே 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 கரணே எனையாண்ட நீலகண்டனே. உடலை உணர்ச்சிகளுக்கு இரையாக விட்டுவிட்டாலும் உள்ளத்தை மட்டும் உணர்ச்சிகளுக்கு இரையாக விடாமல் காத்துக்கொண்ட பெருமை இந்த நாட்டிலே சிலருக்கு உண்டு. யார் அந்த சிலர் என்று விழிக்காதீர்கள், அவர்களே சித்தர்கள். அந்த சித்தர்கள் நாம் அறிந்த அந்த 11 நின்று விட்டார்களா? இல்லை. 19வது சித்தர், 20வது சித்தர், 21வது சித்தர் என்று இன்றும் இந்த மண்ணிலே பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் அவர்களை அறிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்ள முயல்வதும் இல்லை. காரணம், சித்தர்கள் என்ற பெயரிலே பல எத்தர்கள் இன்று இந்த நாட்டிலே நடமாடிக் கொண்டிருப்பதுதான். அந்த எத்தர்கள் வரிசையிலே சேராத சித்தர் ஒருவர் பாலக்கரையிலே இருந்தார். அவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. மக்களிட்ட பெயர் குழுமியானந்த சுவாமிகள். குழுமியா? ஆமாம், முய்யக்கொண்டான் ஆறு இருக்கிறதே ஆறு, அது பாலக்கரை வழியாக வந்து பிரியும் இடத்துக்கு குழுமி என்று பெயராம். அந்த இடத்துக்கு அமைதியை நாடி வந்து அங்கேயே சமாதியும் கொண்டுவிட்ட மேற்படி சுவாமிகளை அந்த இடத்தின் பெயரை வைத்தே குழுமியானந்த சுவாமிகள் என்று மக்கள் அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சித்து பல செய்து மக்களின் சிந்தையை வெகுவாக கவர்ந்திருந்த அந்த சுவாமிகளை நம் தியாகராஜன் என்னவோ தன் வாழ்நாளில் பார்க்கவில்லைதான். ஆயினும் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். ஏதாவது ஒரு குச்சியை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் தம் கையிலுள்ள கத்தியால் அதை எப்பொழுது பார்த்தாலும் சீவிக்கொண்டே இருப்பாராம். அவர் என்ன சாப்பிடுகிறார், எப்பொழுது தூங்குகிறார் என்பது யாருக்கும் தெரியாதாம். அவற்றை தெரிந்து கொள்ள யாராவது முயன்றால் அக்கணமே அவர் தம்முடைய அங்கங்கள் அனைத்தையும் மூளைக்கு ஒன்றாக சிதறவிட்டுவிட்டு கடகடவென்று சிரிப்பாராம். கை வேறு, கால் வேறு, தலை வேறு, முண்டம் வேறு என்று சிதறி கிடக்கும் சுவாமிகளை பார்த்து கொண்டு நிற்க யாருக்குத்தான் தைரியம் இருக்கும்? அவர்கள் அந்த பயங்கர காட்சியை கண்டதும் பதறி அவருடைய அங்கங்களைப் போலவே மூளைக்கு ஒருவராக சிதறி ஓடிவிடுவார்களாம். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்து பார்த்தால் சுவாமிகள் முழு உருவில் அமர்ந்து மறுபடியும் ஏதாவது ஒரு குச்சியை எடுத்து வைத்துக் கொண்டு அமைதியாக சீவிக்கொண்டிருப்பாராம். அந்த சமயம் பார்த்து அவரை யாராவது மெல்ல நெருங்கி அவரிடம் தங்கள் குறையை வெளியிட்டால், போங்கடா, ஆசையை விடாதவரை உங்கள் துன்பம் உங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும், போங்கடா போங்க என்று விரட்டுவாராம். தப்பித்தவரி, குறையா, கொஞ்சம் குனி என்று குனிந்தவன் தலையில் கொஞ்சம் மண்ணை எடுத்து போட்டால் அவனுடைய குறையெல்லாம் ஒரே நொடியில் தீர்ந்து விடுமாம். இத்தகைய மகானிடம் யாருக்கும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது இயல்புதானே. அந்த இயல்பையொட்டி தியாகராஜனும் அவரிடம் மதிப்பும் மரியாதையும் கொண்டான். அதனால்தானோ என்னவோ பிற்காலத்தில் ஒரு வகையில் சித்தனாகவே வாழ்ந்து மறைந்த பாகவதர் தம்முடைய சங்கீத அபியாசத்துக்கு ஏற்ற இடமாக அந்த சுவாமிகளின் மடத்தையே கொண்டார். அதற்கு பின் பொழுது விடுவதற்கு முன்னால் தியாகராஜன் அந்த மடத்துக்கு போய்விடுவான். எதிர்த்தாற்போல் இருந்த உய்யக்கொண்டான் ஆற்றில் இறங்கி தொண்டை வரை தண்ணீரில் மூழ்கி நின்று கணீர் என்று பாடுவான். இப்படி விடியும் வரை பாடிய பின் வீட்டுக்கு வருவான். கண்ணாடிக்கு முன்னால் நின்று பாடி தான் பாடும்போது தன்னுடைய முகம் அஷ்டகோணலாக காட்சியளிக்காமல் இருக்கிறதா என்று கவனிப்பான். ஆம், அழகு தன்னுடைய சங்கீதத்தில் மட்டும் இருந்தால் போதாது, பாடும்போது அது தன் முகத்திலும் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். நியாயம்தானே? சிலர் பாடும்போது அவர்களுடைய முகம் போகிற போக்கை பார்த்தால், ஐயோ பாவம், இவர் ஏன் நமக்காக இவ்வளவு சிரமப்பட வேண்டும், நிறுத்திக் கொள்ளுங்கள் ஐயா, நாங்கள் எழுந்து போய்விடுகிறோம் என்று நமக்கே சில சமயம் சொல்ல தோன்றுகிறதல்லவா? கண்ணாடி அப்பியாசத்துக்கு பின் காலை சிற்றுண்டியை அருந்திவிட்டு கிராமபோனை எடுத்து வைத்துக் கொள்வான் தியாகராஜன். அதில் திரு கிட்டப்பாவின் ரெக்கார்டுகளை போட்டு கேட்டுக்கொண்டே இருப்பான். அன்றொரு நாள் குட்டி அருஞ்சிறையில் நிட்டே நான் என்ற பாடலை கேட்கும்போது, அடடா, மன்னன் எப்படி பாடுகிறான் என்று தனக்குத்தானே வியந்து கொள்வான். மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் கச்சேரி எங்கேயாவது நடக்கிறதென்று தெரிந்தால் போதும், எந்த வேலையாயிருந்தாலும் அதை ஒத்தி போட்டுவிட்டு அவருடைய கச்சேரியை கேட்கப் போய்விடுவான். ஆம், பின்னாளில் திரு பொன்னுவையங்காரை மட்டும் அவன் தன் குருநாதராக கொண்டிருக்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சங்கீத வித்வான்களையுமே தன் குருநாதர்களாக கொண்டான். யாரிடம் எந்த சிறப்பை கண்டாலும் அந்த சிறப்பை தன்னுடைய பாணியோடு இணைத்து பாட அவன் தயங்கியதே இல்லை. அதே சமயத்தில் யாருக்காகவும் அவன் தன்னுடைய தனித்தன்மையை கைவிட்டதும் இல்லை. உதாரணமாக மகான் தியாகையரை பற்றி ஒரு கதை உண்டல்லவா? ஸ்ரீராமபிரானிடம் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்த அவர் எப்பொழுது பார்த்தாலும் ராமர் சிலையை கட்டிப்பிடித்துக் கொண்டு ராமா ராமா என்று பாடிக்கொண்டே இருப்பாராம். அதை விரும்பாத அவருடைய அண்ணா ஒரு நாள் அவர் இல்லாத நேரத்தில் அந்த சிலையை எடுத்து காவேரியில் போட்டு விட்டாராம். எங்கு தேடியும் அதை காணாத அவர், ராமா, உன்னை நான் எங்கு தேடுவேனடா என்று உள்ளமுருக பாடினாராம். நேனெந்து வெதகுதுரா ஹரி, நேனெந்து வெதகுதுரா என்னும் அந்த கீர்த்தனையை தியாகராஜன் பாடும்போது எந்தவிதமான சங்கதியும் போட்டு பாடமாட்டான். ஏன் என்று யாராவது கேட்டால்,
அந்த நிலையில் மகான் தியாகையர் அந்த கீர்த்தனையை சங்கதியுடன் பாடியிருக்க முடியாது என்பான். உண்மைதானே? இதனால் என்ன நடந்தது என்கிறீர்கள்? அந்த கீர்த்தனையை அவன் வாயால் பாட கேட்ட குருநாதர் மட்டுமல்ல, அவன் அப்பாவும் அவனுடன் சேர்ந்து அழ வேண்டியதாயிற்று. ஆம், பாவம்தான் முக்கியம் தியாகராஜனுக்கு, சங்கதி அல்ல. அதற்காக அதை அவன் அறவே விட்டுவிடுவதும் இல்லை. தக்க இடத்தில் அதற்கு தரவேண்டிய இடத்தை தந்தே வந்தான். தன்னையும் தன்னுடைய சங்கீத ஞானத்தையும் தியாகராஜன் இப்படியெல்லாம் அசுர சாதகம் செய்து வளர்த்து கொண்டு வந்தபோது ஒரு வேடிக்கையான சம்பவம் நிகழ்ந்தது. அதாவது, ஒரு நாள் வழக்கம் போல் அடுக்களைக்கு போன அவனுடைய தாயார் மாணிக்கத்தம்மாள் விழுந்து விழுந்து சிரித்துக்கொண்டே வெளியே வந்தாள். காரணம் வேறொன்றுமில்லை, ஒரு பூனைதான். குறுகிய வாயுள்ள ஒரு செம்பு. அந்த செம்பில் பால் வாங்கி வைத்திருந்தாள் அவள். அதை குடிப்பதற்காக செம்புக்குள் தலையை விட்டிருக்கிறது பூனை. பலன், தலையை வெளியே எடுக்க முடியவில்லை. மியாவ் மியாவ். பால் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, தலை வெளியே வந்தால் போதும் என்று ஆகிவிடுகிறது பூனைக்கு. இந்த காட்சியை பார்த்த மாணிக்கத்தம்மாளால் எப்படி விழுந்து விழுந்து சிரிக்காமல் இருக்க முடியும்? மியாவ் மியாவ். இதை தான் மட்டும் அனுபவித்தால் போதாது, தன் மகனும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த அவள், தியாகராஜா தியாகராஜா, இந்த வேடிக்கையை பார்த்தாயா என்று குரல் கொடுத்து கொண்டே அவனை தேடி வெளியே வந்தாள். அவனோ அந்த பூனையைப் போலவே குறுகிய வாயுள்ள ஒரு பானைக்குள் தன் தலையை விட்டுவிட்டு அதை வெளியே எடுக்க முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தான். ஏன்? ஒன்றும் புரியவில்லை மாணிக்கத்தம்மாளுக்கு. அந்த பானையில் நாம் அவனுக்கு பிடித்த அரிசி முறுக்கோ அதிரசமோ கூட செய்து வைக்கவில்லையே. இவன் ஏன் அதற்குள் தலையை விட்டுவிட்டு இப்படி அவதிப்படுகிறான் என்று எண்ணி வியந்து கொண்டே அவனை நோக்கி ஓடினாள். சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து தாயார் மாணிக்கத்தம்மாள் தன்னை நெருங்குவதற்குள் பானைக்குள்ளே இருந்த தலையை எப்படியோ விடுவித்துக் கொண்ட தியாகராஜன், என்னம்மா பயந்து விட்டாயா என்றான் சிரித்துக்கொண்டே. நல்ல கூத்துதான் போ. அப்படி என்ன இருந்தது அந்த பானையில்? ஏன் அதற்குள் தலையை விட்டாய் என்றாள் தாயார். முகவாய்க்கட்டையின் மேல் கையை வைத்து, பானைக்குள்ளே ஒன்றுமில்லை அம்மா, அதற்குள் தலையை விட்டுக்கொண்டு பாடினால் தொனி நன்றாயிருக்குமாம். என்னவோ போ, இத்தனை கஷ்டப்பட்டு சாதகம் செய்கிறாய், பலன் எப்படி இருக்கிறதோ என்னவோ. அதை பற்றி கவலைப்பட நாம் யார்? பகவான் இருக்கிறார் என்றான் பையன். கீதாச்சாரியன் கூட அப்படித்தான் சொல்லியிருக்கிறான். அவன் அருளால் உன் சங்கீதம் சிறக்க வேண்டும், உன்னுடைய முயற்சியில் நீ வெற்றி காண வேண்டும் என்று தனக்கு எதிர்த்தாற்போலிருந்த கிருஷ்ண பரமாத்மாவின் படத்தை பார்த்து கை கூப்பினாள் அவள். மாணிக்கத்தம்மாளின் பிரார்த்தனைக்கு கிருஷ்ண பரமாத்மா செவிசாய்த்தாரோ இல்லையோ, திரு கோவிந்தாச்சாரி செவிசாய்த்தார். யார் இந்த கோவிந்தாச்சாரி என்கிறீர்களா? சொல்கிறேன். இவர்தான் தியாகராஜனின் சித்தப்பா. கொஞ்சம் வசதி உள்ளவர். வசதி என்றால் என்ன வசதி என்று கேட்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். பண வசதிதான். அந்த வசதி இருந்தால்தான் மற்ற வசதிகளெல்லாம் தாமாகவே சேர்ந்து விடுமே. ஆனால் ஒன்று, பணமுள்ள இடத்தில் குணம் இருப்பதில்லை, குணமுள்ள இடத்தில் பணம் இருப்பதில்லை. இந்த இரண்டும் சிலரிடம் அபூர்வமாக சேர்ந்திருப்பதுண்டல்லவா? அந்த சிலரில் கோவிந்தாச்சாரி ஒருவர். தியாகராஜனின் காணாமிருத கானத்தை கேட்டு பரவசமுற்ற அவர் அவனுடைய முதல் கச்சேரியை சீரும் சிறப்புமாக அரங்கேற்ற விரும்பினார். அதற்காக பக்கவாத்தியக்காரர்கள் சிலரை அவர் அணுகிய போது, அந்த பையனுக்கா, நாங்கள் வாசிக்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டனர். காரணம் வேறொன்றுமில்லை, அதனால் தங்கள் அந்தஸ்து குறைந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம்தான். அந்த அச்சத்தில் அர்த்தமொன்றுமில்லை என்பதை உணர அவர்களுக்கு வெகு நாட்களாகவில்லை. அரங்கேற்றம் நடந்த அன்றே அதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆம், கோவிந்தாச்சாரியின் முயற்சியால் தியாகராஜனின் முதல் குருவான பொன்னுவையங்காரே அவனுடைய முதல் கச்சேரிக்கு பிடில் வாசிக்க ஒப்புக்கொண்டது அவன் தன் வாழ்க்கையில் அடைந்த முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி, அபினவ நந்திகேஸ்வரர் புதுக்கோட்டை திரு தட்சிணாமூர்த்தி பிள்ளையவர்களின் சீடர்களில் ஒருவரான திரு தட்சிணாமூர்த்தி ஆச்சாரி தியாகராஜன் கச்சேரிக்கு மிருதங்கம் வாசிக்க ஒப்புக்கொள்ளாதது. அது எப்படி வெற்றியாகும் என்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஆனானப்பட்ட தட்சிணாமூர்த்தி பிள்ளையவர்களே தியாகராஜனின் அரங்கேற்றத்துக்கு வந்து கஞ்சிரா வாசித்திருக்க முடியுமா? அந்த கதையையும் தான் கொஞ்சம் கேளுங்களேன். கோவிந்தாச்சாரிக்கு மதுரை ஆச்சாரி என்று ஒரு நண்பர். தம் குலத்தொழிலை செய்து வந்த அவர் ஊரோடு இயங்கி வந்த பஜனை கோஷ்டிகள் சிலவற்றுக்கு அவ்வப்போது மிருதங்கம் வாசிப்பதை தம்முடைய பொழுதுபோக்காக கொண்டிருந்தார். கடைசியாக அவரை அணுகி, பையனின் அரங்கேற்றத்துக்கு நீங்களாவது வந்து மிருதங்கம் வாசியுங்களேன் என்றார் கோவிந்தாச்சாரி. தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியை கூப்பிட்டீர்கள் போலிருக்கிறதே, அவர் என்ன சொன்னார் என்று மதுரை ஆச்சாரி கேட்டார். அந்த வெட்க கேட்ட ஏன் கேட்கிறீர்கள், அவரும் அவனுக்கு வாசிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் என்றார் அவர் சோர்வுடன். அப்படியா? நான் அவரை வாசிக்க வைக்கிறேன் என்று மதுரை ஆச்சாரி அப்பொழுதே புதுக்கோட்டைக்கு புறப்பட்டு போனார். சாட்சாத் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்களையே நேரில் பார்த்து விஷயத்தை சொன்னார்.
அப்படியா சொன்னான் அந்த தட்சிணாமூர்த்தி? நீங்கள் ஊருக்கு போய் அவனை நான் மிருதங்கத்தோடு அரங்கேற்றத்துக்கு வரச் சொன்னதாக சொல்லுங்கள். நானும் அன்றைக்கு அங்கே வந்து அவன் வாசிக்கிறானா இல்லையா என்று பார்த்து விடுகிறேன் என்றார் பிள்ளையவர்கள். நிறைகுடம் தழும்பாது என்பதை நேருக்கு நேராக கண்டு மகிழ்ந்த மதுரை ஆச்சாரி பிள்ளையவர்களை வணங்கி விடைபெற்று திருச்சிக்கு வந்தார். கோவிந்தாச்சாரியிடம் விஷயத்தை சொன்னார். அவ்வளவுதான். அடுத்த நாளே திருச்சி பெரிய கம்மாளர் தெருவில் உள்ள காளியம்மன் கோயிலில் அபிநந்திகேஸ்வரர் திரு தட்சிணாமூர்த்தி பிள்ளையவர்களின் தலைமையில் விஸ்வகுல திலகம் M.K. தியாகராஜனின் முதல் கச்சேரி அரங்கேற்று விழா நடைபெறும். வருக வருக, அனைவரும் திரண்டு வருக என்ற சுவரொட்டிகள் மூலைக்கு மூலை காட்சியளிக்க ஆரம்பித்துவிட்டன. விஸ்வகுல திலகமாவது அது ஜாதி வெறியை காட்டவில்லையா என்று இந்நாளில் சிலர் முகத்தை சுளிக்கலாம். உண்மை, இந்த காலத்தில் அது கொஞ்சம் மறைமுகமாக காட்டப்படுவது உண்மை. அந்த காலத்திலோ அது கொஞ்சம் பகிரங்கமாகவே காட்டிக்கொள்ளப்பட்டது. வித்தியாசம் அவ்வளவே. அந்த ஜாதி வெறி கூட தியாகராஜ ஆச்சாரியின் பாட்டுக்கு தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியை மிருதங்கம் வாசிக்க விடவில்லை என்றால் சர்வ வல்லமையுள்ள அந்தஸ்து எதையெல்லாம் கடந்து நிற்கிறது என்பதை நீங்களே பார்த்து கொள்ளுங்களேன். திருச்சிவாசிகள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாளும் வந்தது. எந்த நாள்? தியாகராஜனின் முதல் கச்சேரி அரங்கேறிய நாள்தான். கூட்டமாவது கூட்டம், எண்ணிலடங்காத கூட்டம். மைக் பேசக்கூடாது. ஆனாலும் அபிநவநந்திகேஸ்வரருக்காக எங்கிருந்தோ ஒரு டேபிள் ஃபேனை மட்டும் கொண்டு வந்து அவருக்கு எதிர்த்தாற்போல் வைத்து சுழல விட்டிருந்தார்கள். முருகா முருகா என்று அவர் தம் வழக்கம் போல் வாய்விட்டு கூறிக்கொண்டே சபைக்கு வந்து உட்கார்ந்தார். 16 வயதே நிரம்பியிருந்த பையன் தியாகராஜனை பார்த்ததும், முருகனின் அவதாரம் போலவே இருக்கிறானே என்றார். அவனுடைய தோற்றம் அவ்வளவு தூரம் அவருடைய சிந்தையை கவர்ந்தது. அடுத்தாற்போல் தம்மை கண்டதும் கூனி குறுகி உட்கார்ந்த தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியை நோக்கி, ஏண்டாப்பா தட்சிணாமூர்த்தி, நீ வாசிக்கிறாயா இல்லை நானே வாசிக்கட்டுமா என்றார். அவரிடம் இருந்த மிருதங்கத்தை தம் பக்கமாக நகர்த்தி கொள்ள முயன்று கொண்டே, வேண்டாங்க, நானே வாசிக்கிறேனுங்க என்றார் அவர். அதற்கு இடம் கொடாமல், அப்போ நான் கஞ்சிராவை எடுத்துக்கொள்கிறேன் என்று பிள்ளை அவர்கள் கஞ்சிராவை எடுத்துக்கொண்டார். இந்த கச்சேரிக்கு நீங்கள் வருவீர்கள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. பையன் கொடுத்து வைத்தவன் என்று உணர்ச்சி மேலிட கூறிக்கொண்டே பொன்னு வையங்கார் பிடிலை எடுத்துக்கொண்டார். நீரும் கொடுத்து வைத்தவர்தான். இல்லாவிட்டால் இவனுக்கு முதல் குரு என்ற பெருமை உங்களுக்கு கிடைத்திருக்குமா என்றார் பிள்ளையவர்கள். தம்புரா ஸ்ருதி கூட்ட கச்சேரி ஜம் என்று ஆரம்பமாயிற்று. மைக் இல்லைதான், அதனால் என்ன? பையன் எடுக்கும் போதே 4.5 கட்டை ஸ்ருதியில் அல்லவா பாடுகிறான். கூட்டத்தில் ஒரு சத்தமில்லை, ஒரே நிசப்தம். ஆஹா ஆஹாஹா, அற்புதம், அபாரம். பையன் சாகித்யத்தை மட்டும் கவனித்து பாடவில்லை, அந்த சாகித்யத்தை ஏற்றும் போது சாகித்ய கர்த்தாவின் மனோநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதையும் கவனித்து பாடுகிறான். என்ன கற்பனை, என்ன கற்பனை! ராகத்துக்காக எந்த வார்த்தையையும் அவன் சிதைக்கவில்லை, பார்த்தீர்களா? ஆலாபனைகளையெல்லாம் நெடில் எழுந்து வரும் இடத்தில் வைத்துக் கொள்கிறான். குறில் எழுத்து வரும் இடத்தில் அதை போட்டு குழப்புவதை தவிர்க்கிறான். அருவருக்கத்தக்க அங்கசேஷ்டைகள். தமிழ் இசைக்கு இவன் கொடுக்கும் பிரதானம் மெச்சத்தக்கது சுவாமி, மெச்சத்தக்கது. இத்தகைய பாராட்டுரைகள் கூட்டத்தினரிடையே இருந்து மட்டும் வந்து கொண்டிருக்கவில்லை, பிள்ளையவர்களிடமிருந்தும் வந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, இதுவரை எத்தனையோ இளம் வித்வான்கள் எனக்கு முன்னால் பாடியிருக்கின்றனர். அவர்களில் யாரும் இவனைப் போல் இத்தனை தைரியமாக எனக்கு முன்னால் பாடி இதுவரை நான் கேட்டதே இல்லை என்று பேரு சொல்லி வியந்தார். தியாகராஜனோ எல்லாம் அம்பாள் அருள், இல்லாவிட்டால் தங்களைப் போன்ற பெரியவர்களின் அன்பும் ஆசியும் எடுக்கும் போதே எனக்கு கிடைத்திருக்குமா என்றான் தன்னடக்கத்துடன். இந்த நிலையில் முதலில் அவனுக்கு மிருதங்கம் வாசிக்க மறுத்த தட்சிணாமூர்த்தி ஆச்சாரி என்ன நினைத்தார் என்கிறீர்கள்? அடடா, எவ்வளவு நல்ல சந்தர்ப்பத்தை நாம் இழக்கவிருந்தோம். இவனுக்கு மிருதங்கம் வாசிப்பதால் இப்போது நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டல்லவா இருக்கிறது என்று நினைத்தார். அவர் மட்டுமென்ன, ஆரம்பத்தில் தியாகராஜனுக்கு பக்கவாத்தியம் வாசிக்க மறுத்த அத்தனை பேருமே அப்படித்தான் நினைத்தார்கள். இத்தனை கோலாகலத்துடன் கச்சேரி நடந்து கொண்டிருந்த போது ஐயோ என்று ஓர் அவலக்குரல் எங்கிருந்தோ வந்தது. அதைத் தொடர்ந்து என்ன என்ன நடந்தது என்று கூக்குரல்கள் நாலா பக்கங்களிலிருந்தும் எழுந்தன. கோவிந்தாச்சாரி பதட்டத்துடன் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு போய் பார்த்தார். அபிநவ நந்திகேஸ்வரருக்காக எங்கிருந்தோ கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்த டேபிள் ஃபேனில் கை வைத்த சிறுவன் ஒருவன் ஷாக்குக்குள்ளாகி சற்று தூரத்தில் தூக்கி எறியப்பட்டிருந்தான். பேச்சு மூச்சற்று கிடந்த அவனை சுற்றி நின்ற கூட்டம் ஐயோ, ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டதே என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. விஷயத்தை அறிந்த பிள்ளையவர்கள், கவலைப்படாதீர்கள், முருகன் இருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டே எழுந்து அவர்களை நோக்கி விரைந்தார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MKT பாகவதர் கதை. விந்தன் அவர்கள் எழுதிய இந்த கதை இன்னும் தொடரும். மறுபடியும் நாம அடுத்த பகுதியில சந்திக்கலாம். கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விஜிஸ் கதை நேரம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. அதோட பெல் பட்டன், நோட்டிபிகேஷன் பட்டன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது அது டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.